ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 165 நம்ம சேனலில் நம்ம வந்து ஏ போர்டில் 1 கொடுத்துருந்தோம். சூப்பராக பாஸ் இருந்தது. ஏ போர்டில் 1 அப்படி இல்லைன்னா 9. ஆனால் நான் 9 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ஆனால் ரெண்டுமே ட்ரை பண்ணதாக சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துல எதுவும் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சி போர்டில் 6 மட்டும் தான், சாரி, பி போர்டில் 6 மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6மே சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. என் ரிசல்ட் 165ல் ஏ 1ம் பாஸ் ஆயிருந்தது, பி 6ம் பாஸ் ஆயிருந்தது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாம் நம்பி உங்கள் டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சிங்கிள் போர்ட் சிங்கிள் நம்பர்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு நாள் வரலனா கூட அடுத்த நாள் கண்டிப்பாக வரும். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் சிங்கிள் நம்பரில் ரெகுலராக வாரத்தில் 4-5 டைம் கம்பல்சரி பாஸ் ஆகுது. நம்ம வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்க 265 சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 165. அதில் பிசி பாஸ் ஆகியிருந்தது. ஆனால் இதில் நான் இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஏ போர்டில் நான் ஆல்ரெடி ஏ போர்டில் 1, பி போர்டில் 6 சொல்லியிருந்தேன். இந்த 5 எடுத்து அப்படியே 165ன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே தான் 165ன்றதுனால நான் இங்கே அடுத்து 265ன்ற மாதிரி யோசிச்சுட்டேன். அதில் நமக்கு 3 டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல் போர்ட்லேயுமே 1, 6 கொடுத்துருந்தேன். ஏபிபிசிஎஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1, 6 கொடுத்துருந்தேன், 16 கொடுத்துருந்தேன். ஏபிசியில் 165 நமக்கு ஏபி 16 சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 265 பிசி பாஸ் ஆயிருந்தது. 167 வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. 165 ரிசல்ட். சி போர்டு 5 மிஸ் ஆயிடுச்சு. சேனலில் குரூப்பில் மெம்பர்ஷிப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துருந்தேன். சி போர்டு 0 வந்து மிஷின் நம்பர் வச்சு எனக்கு வந்திருந்தது. சி போர்டு 0 வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்திருந்தது. அதனால் நான் 160 கொடுத்துட்டேன். சப்போஸ் இல்லைனா அந்த 0க்கு பவர் 5 எடுத்திருந்தா கூட எனக்கு சூப்பராக 165 3 டிஜிட் வின்னிங் ஆகிருக்கும். இன்றைக்கி ரொம்ப இது கண்டினியூஸாக 3வது நாள் நமக்கு வின்னிங் மிஸ் ஆகுது. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முன்னா நாளில் என்ன பாஸ் ஆச்சுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 907. ஏ போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. இதுவுமே சிங்கிள் போர்டில் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 3 டிஜிட்டில் 957 கொடுத்துருந்தேன். அது பவரில் போயிடுச்சு. ரிசல்ட் 907 போயிட்டதுனால நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. முன்ன நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி 21 கொடுத்துருந்தேன். இது லாங் வீடியோஸில் இருக்காது. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா யூடியூப்பில் வந்து புது அப்டேட் வந்திருக்கு. 3 நிமிஷத்துக்கு உள்ளே இருக்க வீடியோ, சாரி 3 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம், தென் 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்க வீடியோ, சின்ன வீடியோ 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இருக்க வீடியோனா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஷார்ட்ஸில் அப்லோட் ஆகிடுமா? எனக்கு தெரியல. நான் அப்லோட்னால எப்பயும் போல் லாங் வீடியோவை தான் நான் அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஷார்ட்ஸில் போட்டால் ஷார்ட்ஸ் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் போஸ்ட் பண்ண வீடியோ ஷார்ட்ஸில் உட்காந்துருக்குன்றதே எனக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நான் கவனிச்சினேன். அதுக்கு முன்ன வரைக்கும் நான் பார்க்கல. இல்லைன்னா திரும்பவே வீடியோ லென்த் பண்ணி கூட நான் இப்போ லாங் வீடியோவில் போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பாருங்கள். வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸில் கூட பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராத போது நீங்கள் வந்து சேனலில் வீடியோஸில் ஷார்ட்ஸில் ரெண்டுத்துலையுமே செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏபி 21 சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். சூப்பராக பாஸ் இருந்தது. அன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 216. ஸோ சூப்பராகவே ஏபி 21 முன்ன நாள் பாஸ் ஆயிருந்தது. 3டிலையுமே சூப்பராக மிஸ் ஆயிடுச்சு. சாரி, சூப்பர்னு சொல்ல முடியாது, மிஸ் ஆயிடுச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 211 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 216. 261 கொடுத்தேன். அது அப்படியே பாக்ஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு 3D ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். 286 கொடுத்துருந்தேன். அதில் பி போர்டு மிஸ் ஆயிடுச்சு. இதில் சி போர்டு மிஸ் ஆயிடுச்சு. இது பாக்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு இப்படி தான் 3D பார்த்தீங்கன்னா ரெகுலராக மிஸ் ஆகிட்டே வருது. ஸோ தயவு செஞ்சு 3Dயாக நீங்கள் ட்ரை பண்ணுறதை விட எனக்கு கேட்டால் சிங்கிள் போர்ட் சிங்கிள் நம்பருன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எந்த போர்டு உங்களுக்கு இருக்கோ அது நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணி நல்ல ஒரு வின்னிங் எடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக வின்னிங் வாங்கி தரத்துக்கு என்னால் எல்லா முயற்சியுமே நானும் எடுக்கிறேன். நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் கூட கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜாயின்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். JOIN போட்டு ஜாயின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அது கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சேனல்லையே ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசில் நீங்கள் நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் 2 பேருக்காவது நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஏன்னா என்னதான் நல்ல நல்ல வின்னிங் கொடுத்தாலுமே நம்ம வீடியோஸ் போகிற வியூஸ் பார்த்தீங்கன்னா 2000 2500 அவ்வளோதான் இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் சூப்பராக 30,000 40,000 வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு அவ்வளோதான் வியூஸ் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்னா நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.